ஒரு அம்மா வந்து இது வேப்பங்கொட்டை பிறக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம என்னென்னு கேட்கலாம். என்ன மாதிரி பொறுக்குறீங்க, எவ்வளோ பொறுக்குவீங்க கேட்டு பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். அப்புறம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணலாம். காலையில் உண்மையாலுமே நடக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆமாம்ல, பாருங்க. நம்ம வேப்பங்கொட்டை பொறுக்குறீங்களா? வேப்பங்கொட்டை பொறுக்குறீங்களா? சொரியம்பட்டியா? நாங்கள் எஸ்பிபடியிலேருந்து வரேன். எஸ்பிபடி தெரியுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? டெய்லி ஆடு மாடு மேய்க்கிறோம், வேலை செய்கிறோம்ல. ஓ, டெய்லி ஆடு மாடு மேய்க்கிறீங்க? முன்னெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சேன். அவர் அங்கே வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போனாங்க ஆட்டு மாட்டை. ஓ, அப்படியா? இப்போ வேப்பங்கொட்டை தான் போயிருக்கு கூலி வேலைக்கு. காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தாங்க. குழம்பு? குழம்பு பீட்ரூட் பொரியல், ரசம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறியெல்லாம் எடுக்கலையா? கறியில் நான் ஒரு கறி கூட சாப்பிட மாட்டேன். ஓ, கறியில் ஒன்று கூட சாப்பிட மாட்டேன். எவ்வளோ நாளா? எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்து. ஓ, அப்போ இருந்து. அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லையா? யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான். ஓ, ஐயா என்ன பண்ணுறாங்க? அவரால் முடியாது. ஓ, வீட்டால். ஓ, அதுதான் நீங்கள் எழுதி கொடுத்தா எதுவும் கொடுப்பாங்க பார்த்தா. ஓ, குழந்தைங்க இருந்தால் கொடுப்பாங்க. குழந்தைங்கன்னா கொடுப்பாங்களா? பெரிய சின்ன சின்ன குழந்தைங்களாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த இது கிடைக்குதாம்மா மாதம் மாதம் ஊக்கத்தொகை? அதுவும் கிடையாதா? இதே வாடகை வீட்டில் இருக்கும் வீடுலாம் அங்கே சொந்த ஊர்லாம் மாவலிப்பட்டி. ஓ, மாவலிப்பட்டிலேருந்து இங்கே சூரியம்பட்டியில் வந்துருக்கீங்களா? எத்தனை வருஷம் அங்கே இருக்கீங்க? இந்த ஒரு 20-30 வருஷமாக இருக்கிறோம். இப்போ இது பொறுக்குறீங்களே, எவ்வளோ கிலோ? என்ன பண்ணுவீங்க கொண்டு போய்? கிலோன்னு வாங்கிடுவாங்க. எவ்வளோ பொறுக்குவீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு பொறுக்கணும்ட்டு 3 இல்லை 4 இல்லை 6 கிலோ 5 கிலோ பொழுதுக்கு பொறுக்குனா தான். சரி, எவ்வளோ கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு? கிலோ 50 ரூபான்னு எடுப்பாங்க. காய போட்டு எடுப்பாங்களா, இப்படியே போட்டுருவீங்களா? காய வச்சு தான் கொடுக்கணும். காய வச்சு. அப்போது நீங்கள் டெய்லி 5 கிலோ பொறுக்குவீங்க. அப்போ 200 கிடைக்கும். பொழுதுக்கும் பொறுக்குனா தான் காஞ்சாட்டம். அப்போ இப்படியே எவ்வளோ நேரம் இதை மாதிரி பொறுக்கிட்டு இருப்பீங்க? மத்தியானம் மட்டும் பொறுக்கணும். பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? சாப்பாடு. ஓ, சாப்பாடே கொண்டு வந்துட்டீங்க? சாப்பாடு, தண்ணி எல்லாம். அப்புறம் அங்கே காடு எங்கே வச்சுருக்கீங்க? ஒரு அங்கே காடு இருக்குது. உங்களுக்கு காடு இருக்கா? சொந்தமா? எவ்வளோ இருக்கு அது பூரா? அந்த வேப்பமரம் ஒரு 1.5-2 ஏக்கர் அங்கே இருக்கா? பரவாயில்ல, சந்தோஷம். எப்போ வாங்கி போட்டது? அதெல்லாம் எங்கள் அம்மா ஆட்டுது. ஓ, இது அந்த எம்ஏடி ரோட்டு போடுறது பூரா எங்கள் அம்மா ஆட்டு காசு அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓ, நாங்கள் அதனால இங்கே இருக்கிறோம். என்னம்மா? ஓ, உழுதுக்கிடுவீங்க. பரவாயில்ல, அம்மா வந்து உண்மையாலுமே அருமையான விஷயங்கள் பண்ணுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு வயசான அம்மா வந்து 2 ஏக்கர் காடு வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் காடுலாம் நல்ல விலை. எப்படினாலும் 1 ஏக்கர் வந்து குறைஞ்சது 1 கோடி ரூபா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 கோடிக்கு சொந்தக்காரம்மா. ஆனால் வந்து காடு தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இந்த காலேஜெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதனால் விலை வந்து பயங்கரமாக விலை. ஏன்னா இன்னொன்று விஷயம் என்னென்னா, இதெல்லாம் வெட்லேண்டு கிடையாது, மானாவாரி. அதனால் நீங்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலேஜ், இண்டஸ்ட்ரீஸு இதெல்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் முசிறி வந்து பார்த்திங்கன்னா, நான் திருச்சி மாவட்டம் முசிறி தான். இப்போ நான் இருக்கிற இடம்லாம் கார்பரேஷனாக மாறிடுச்சு. இதுவும் கார்பரேஷனாக தான் இருக்கும். கார்பரேஷன் அது நகராட்சியாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு காட்டு பயணம்தான். ஆனாலும் வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். மயிலிருந்து குட்டி குட்டி பறவைகள் நிறையா இருக்கும். பேர்ட் வாட்ச்னு சொல்லுவாங்க. பறவைகளை வந்து பார்க்குறது, அதே வந்து ஒரு நல்ல விஷயம். ஆமாம், எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுனால ஒரு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து தான் நம்ம நோண்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் டக்குன்னு எழுந்திரிச்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு உடற்பயிற்சி
மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன். நிறைய பேர் ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க. நீங்களும் வந்து ஒரு டவுனில் இருக்கவங்க கூட வந்து இங்கே வந்து ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், கழுதை மேய்க்கலாம். ஒரு வாரம் கூட தங்கி இருந்து பண்ணலாம். என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கே பாருங்க ஆவாரம்பூ. ஆவாரம்பூவில் நம்ம இது இருக்கும், ஏதாவது எறும்புலாம் இருக்கும், இருந்தால் கசைக்கலாம். இது பாருங்க அருமையாக இருக்குது, சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த உமிழ் நீர் இருக்குல்ல, உமிழ் நீரோட கலந்து சாப்பிட்ருக்கேன். சூப்பர். எப்படி இருக்குன்னா லைட்டாக இனிப்பு, ஒரு கசப்பு, ஒரு ஓர்ப்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கு. அருமையாக இருக்குது. இன்றைக்கி சூப்பராக இருக்குது, நடக்கிறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது. ஆனால் நான் இப்போ நடக்கிறது வந்து பர்பஸ் இல்லாமல் நடக்கிறேன். இந்த பர்பஸ்னால் எங்கே போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. பர்பஸ் இருக்குது, வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு பர்பஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இதை காட்டலாம் அப்படிங்கிறத. இங்கே பாருங்களேன், இது வந்து ஆவாரம்பூ. இங்கே பாருங்கள், இது ஆவாரம் செடி, பூ தெரியுதா? எப்படி இருக்கா? கீழே யாப்பா இங்கே பாருங்கள், எறும்பு வந்து கூடு கட்டியிருக்கு பாருங்களேன். ஃபுல்லாகவே புத்து தான், ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே எறும்பு இருக்குது. ஏன் இங்கே எறும்பு இருக்குது? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியுதா? பாருங்கள், நிறையா இருக்குது பாருங்கள் எறும்பு. நல்லா கட்டெரும்புங்க, நல்ல புத்து, அழகாக கூடு கட்டி அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்க? சில விஷயங்களை அப்போ காட்டியிருப்பேன். ஒரு அம்மா வந்து காலையில் என்ன பொறுக்கிறாங்க, வேப்பங்கொட்டை பொறுக்கிட்டுருக்காங்க. நிறைய விஷயங்கள் குத்து உங்களுக்கு வந்து எறும்போட குத்து காட்டியிருப்பேன். எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.